இஸ்ரேலுக்கும் ஹவுதிஸ்க்கும் நடுவில் எஸ்கலேஷன்ஸ் திரும்பவும் அதிகமாக இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு 48 மணி நேரத்தில் 3 முறை ஹவுதிஸ்க்கு எதிரான ஒரு ஸ்ட்ரைக்கை இஸ்ரேல் பண்ணி முடிச்சிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இஸ்ரேலோட ஏலட் ஸ்போர்ட் பகுதியிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹோட்டல் மேலேயும் ஹவுதிஸ் அவங்களோட ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மணி நேரத்தில் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஏவி ஒரு வார்னிங்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, உங்களோட ஏர்போர்ட்டோட லொக்கேஷன் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க எங்களோட போர்ட் அடிக்கிறீங்க, இல்ல காசாக்குள்ள நீங்க பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரைக்ஸை குறைக்கலனா அடுத்தது இந்த ஏர்போர்ட்டோட வெளிப்பகுதிகளில் ஸ்ட்ரைக் பண்ண நாங்க ஏர்போர்ட்டோட ரன்வேஸையும் ஸ்ட்ரைக் பண்ண தயங்க மாட்டோம். உங்களோட டிஃபென்ஸ் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது, உங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட குவார்டர்ஸ் எங்கே இருக்குது, உங்களோட முக்கியமான ராணுவ தலைவர்கள் எங்கெங்கே தங்கியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண தயங்க மாட்டோன்னு ஒரு வார்னிங்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின செய்திகளை இந்த ஒரு பதிவில் பார்த்துரும். ஹவுதிஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படியெல்லாம் ரொம்ப ஹார்ஷ் ஆகிற டைமில் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கை இஸ்ரேல் இந்த இடத்துல ஹவுதிஸ் மேலே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போவும் அந்த மாதிரி நடக்க போகுதா? இதை பற்றின எல்லா செய்திகளும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு இது தான் புக்ஷ்வங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஹவுதிஸ் வெர்சஸ் இஸ்ரேல். இஸ்ரேல் என்னதான் உங்களுடைய F-35 விமானங்களை பயன்படுத்தினாலும் உள்ள மொசாடோட உளவாளிகளை அதிகமாக அனுப்பினாலும் இன்னும் கம்ப்ளீட்டா ஹவுதிஸ் நெட்வொர்க்கை உங்களால் நியூட்ரலைஸ் பண்ண முடியல. இதுக்கு மெயினான காரணமா இருக்கிறது ஹவுதிஸோட ஒரு முக்கியமான பவரே அவங்களோட நெட்வொர்க், அவங்களோட இந்த அண்டர் கிரவுண்ட் வார்ஃபேர்ன்றது தான். இப்போ ஹவுதிஸோட டேட்டாவை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் டேட்டா, இஸ்ரேலோட டேட்டாவெல்லாம் பொறுத்தனா ஒரு 860க்கும் அதிகமான மிசைல் லான்ச்சர்ஸ், நான் சொல்றது பாலிஸ்டிக் ஏவுகணை அண்ட் ஆன்டிஷிப் ஏவுகணைகளை ஏவக்கூடிய லான்ச்சர்ஸ்ன்றது ஹவுதிஸோட ஆர்சனல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 4 கப்பல்கள்ல ஈரான் கிட்ட இருந்து ஆயுதமும் வந்திருக்கு. ஸோ ஏறத்தாழ பார்த்தோன்னா ஒரு 1000க்கும் அதிகமான லான்ச்சர்ஸ் ரெடியா இருக்கு மிசைல்ஸை ஃபயர் பண்றதுக்காக. ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் ரிசர்வ் பத்தின டேட்டாஸோ இல்ல அவங்க கிட்ட எந்த அளவுக்கு ஏவுகணைகள் இருக்கு, இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்ற டேட்டாஸ் வெளியில கிடைக்கல. இவங்க கிட்ட இருக்க மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் பார்த்தோன்னா பாலஸ்தீன் 2ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை. இது ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணையாகவும் ஹவுதிஸ் இந்த இடத்துல கிளைம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு முறை இஸ்ரேல் மேல ஸ்ட்ரைக் பண்றப்பவும் அதிக வீரியமுடைய தாக்குதலுக்கு இந்த பாலஸ்தீன் 2 ஏவுகணை தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் எஸ்கலேஷன்ஸ்னு பார்த்தோன்னா கத்தார்ல ஒரு அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் 6 முறை ஹவுதிஸ்க்கு எதிரான ஸ்ட்ரைக்கை இஸ்ரேல் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த 6 முறை நடந்த அட்டாக்ல கடந்த ஒரு 48 மணி நேரத்தில் மட்டும் 3 அட்டாக்ஸ் இந்த போர்ட் அடேடா போர்ட் மேலே நடந்திருக்கு. இதுல ஹவுதிஸோட ஆர்சனலுக்கு பெருசா பாதிப்பு ஏற்படனாலும் அவங்க அந்த ஃபியூல் ஸ்டோரேஜ் சைட்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, ஏன்னா அவங்க கிட்ட மேஜரா ரிஃபைனிங் ஃபெசிலிட்டின்றது கிடையாது. ஈரான்ல இருந்து ஸ்மகிள் பண்ணி வரக்கூடிய ஃபியூவல் இல்ல உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணி அங்கிருந்து சேகரிச்சு வைக்கக்கூடிய ஃபியூல்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான ரிசர்வ் தான் அவங்க கிட்ட இருக்கு. அந்த மாதிரி அவங்க சேகரிச்சு வச்சிருந்த ரிசர்வ்ல 3 அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் டேங்க்ஸை இஸ்ரேல் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ளோ ஹவுதிஸ்க்கு கொடுக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, ஃபியூவல் இல்லைனா எவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க்காக இருந்தாலும் இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் உங்களால் ரொம்ப நாளைக்கு சமாளிக்க முடியாது. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான லைனில் இப்போ இஸ்ரேல் கையை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களும் இந்த பக்கம் சாதாரணமாக ஒன்றும் பண்ணலங்க. ஒவ்வொரு முறை இஸ்ரேலுக்கு எதிரான ஸ்ட்ரைக் பண்ணுறப்பவும் அவங்களோட ஏர்போர்ட்டை குறி வைக்கிறாங்க. இந்த முறை பார்த்தோன்னா மிசைல்ஸோட எண்ணிக்கை உள்ள கம்மியாக வரதுனால இஸ்ரேல் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த ஹவுதிஸ் ஃபயர் பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் 2 ஏவுகணை 3 ஏவுகணை, அதிகபட்சம் பார்த்தோன்னா 5 ஏவுகணைகளை ஒரு நைட்டில் ஃபயர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க ப்ரொஜெக்டைல்ஸை இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணுறதில்ல. மேபி அவங்க கிட்ட ரிசர்வ் கம்மியாக இருக்கா இல்லை ஃபியூச்சர் வார்ஃபேருக்காக அதெல்லாம் இவங்க இந்த இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கிறாங்களான்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியான எண்ணிக்கைகள் ஏவுறதுனால இஸ்ரேல் அதை ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணி முடிச்சிடறாங்க. ஆனால் இதுலேயும் சில ஏவுகணைகளை பார்த்தோன்னா அவங்களோட லாஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த ஆரோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய கடைசி லேயர் ஆஃப் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணி முடிக்குது. அது கீழே விழக்கூடிய டெப்ரிஸ்னாலேயே நேற்று 3 வீடுகள் பாதிப்படைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ட்ரோன் அட்டாக்ன்றதை இஸ்ரேல்னால இன்னும் கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ண முடியல. ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஈஸியாக கண்டுபிடிக்க முடிய டெக்னாலஜி இந்த இடத்துல இருந்தாலும் இந்த ட்ரோன்கள் உள்ள வரப்போ அது அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்களால தடுத்துட முடியல. நேற்று நைட்டு நடந்த அட்டாக் பார்த்தோன்னா பென்குரியன் ஏர்போர்ட்டை ஸ்ட்ரைக் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில இடங்களையும் ஸ்ட்ரைக் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இந்த வார்னிங் ஸ்ட்ரைக்காக தான் இதை உங்க ஹவுதிஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரைக்காக பண்ணி முடிக்கல. உங்களோட முக்கியமான அந்த பொசிஷன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். உங்களோட இந்த ஏர்போர்ட்டையும் எங்களால் அடிக்க முடியும், உங்களோட பென்குரியன் ஏர்போர்ட்டையும் அடிக்க முடியும், உங்களோட முக்கியமான ரெசிடென்ஷியல் டவர்ஸையும் எங்களால் அடிக்க முடியும். இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொன்றையும் குறி வச்சு அடிச்சோன்னா உங்களால் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஈஸியாக எங்களை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கோம். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கை ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிஸ்க்கு எதிராக பண்ணிங்கனாலும் அதை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய வழி எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் பின் பாயிண்ட் பண்ணி அடிச்சோன்னா
அதோட வீரியம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஓப்பனான ஒரு த்ரெட்டை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு டோன்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹவுதிஸ் கொடுத்தது கிடையாது. நாங்க வந்து பதில் நடவடிக்கை எடுப்போம், பதில் கொடுப்போம், இப்படிதான் பேசியிருக்காங்களே தவிர ஓப்பனா இஸ்ரேலை பார்த்து நான் அடிச்சேன்னா உன்னால தாங்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருக்காங்கன்னா இதுதான் முதல் முறை. அப்ப இந்த அளவுக்கு பாதிப்பு ஹவுதிஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை சொல்லியிருப்பேன், இதே அடைடா போர்ட்ல நடந்த ஒரு அட்டாக்ல வெப்பன்ஸ் டிப்போவை இஸ்ரேல் குறி வச்சு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பதில் நடவடிக்கையா மேபி ஹவுதிஸ் இதை பண்ணியிருக்கலாம். ஸோ வரப்போற நாட்களில் இந்த டென்ஷன்ஸ் இன்னும் அதிகமாக போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஈரான் கிட்ட இருந்து ஆயுத உதவிகள் ஹவுதிஸ்க்கு இன்னும் அதிகமாக வரப்போகுது. இன்னைக்கு கூட 2 போட்ஸ், சின்ன சின்ன போட்ஸ்ல அதிகமான கிரனேட்ஸ், இந்த மேன் பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு வந்த வெப்பன்ஸை ஏமனோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் இந்த இடத்துல தடுத்து நிறுத்தி அவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் துணையோட. ஸோ ஈரான் ஒரு பக்கம் அவங்களோட கேமை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹவுதிஸை வச்சு. இந்த பக்கம் ஹெஸ்புல்லாவை பார்த்தோன்னா ஹெஸ்புல்லா ரொம்ப ஒரு வீக்கஸ்ட் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. அவங்களால இதுக்கப்புறம் இஸ்ரேலை டிஃபெண்ட் பண்றது இல்லை அவங்க இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் வரணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு எப்படி சொல்றது ஒரு 5 to 10 வருஷமாவது ஆகும். அவங்க கிட்ட பெருசா ரிசர்வும் கிடையாது, அவங்க கிட்ட அந்த ஒரு கமெண்ட் ஸ்ட்ரக்சரே கிடையாது. அவங்களோட டாப் மோஸ்ட் லீடர்ஸ் அவங்களால யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷன்ல இருந்தாங்களோ எல்லாரையும் இழந்துட்டாங்க. அப்படி இருக்கப்போ ஹவுதிஸால மட்டும்தான் இப்போ இஸ்ரேலை தடுக்க முடியும், இல்ல இஸ்ரேலை வந்து ஓரளவுக்காவது டைவர்ட் பண்ணணும்னா அது இவங்களால மட்டும்தான் முடியுன்றதை ஈரான் ரொம்ப தெளிவாக நம்பிட்டு இருக்காங்க. ஹமாஸை பொறுத்த வரைக்கும் 800க்கும் அதிகமான ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவங்க காசாவுக்குள்ள இருக்காங்க. இந்த 800 நபர்களையும் நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ற வரைக்கும், ஹாஸ்டேஜஸை மீட்கிறதுக்கு முன்னாடி இந்த அத்தனை நபர்களையும் நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோன்னு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை ஐடிஎஃப் வெளியிட்டிருக்காங்க. 800 ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்கன்னா அவங்க அத்தனை பேரும் அண்டர் கிரவுண்டில் தான் இருப்பாங்க, அந்த டனல் நெட்வொர்க்ஸ். ஸோ இஸ்ரேல் இதுக்கப்புறம் நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய டனல்ஸை குறி வச்சும் அதிகமாக, ஏன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் கீழே ஒரு டனல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு முக்கியமான மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு கீழே டனல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமும் இஸ்ரேல் இந்த டனல்ஸ் அதிகமாக குறி வச்சு அடிக்க போறாங்க. அதுக்கான ஸ்டேட்மெண்ட் இப்போ வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்து வைங்க, நாங்கள் ஏற்கனவே வார்னிங்ன்றதை கொடுத்துட்டோம், இந்த மாதிரி ஒவ்வொரு மக்கள் வசிக்கக்கூடிய அதிகமாக வசிக்கக்கூடிய இடத்துக்கு கீழேயும் ஹமாஸோட நெட்வொர்க் ஆனது இருக்கு, ஸோ நாங்கள் வந்து இதை முன்னாடியே வார்னிங் கொடுத்து அடிச்சிட்டோன்னு ஈஸியாக இஸ்ரேல் அதை சமாளிச்சிருவாங்க. இப்போ ரொம்ப கான்ட்ரவர்சியலான விஷயமாவும் ஒன்று போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, சார்லி கிர்க் அவர்கள் டொனால்ட் ட்ரம்போட ஒரு நெருங்கிய நண்பராக சொல்லக்கூடிய நபர், அமெரிக்க அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருந்தவர். அவர் சமீபத்தில் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. இது வந்து உலகம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினது. இதுக்கு இரங்கல் தெரிவிக்கிற மாதிரி இஸ்ரேல் வந்து இஸ்ரேலோட சீஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தார். இதில் என்னன்னா, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து அவங்க பிரிண்டிங் மிஸ்டேக்காக சொல்கிறாங்க. அவர் இறக்கிறதுக்கு சில நாட்கள் முன்னாடியே டேட்டை போட்டு அந்த ஒரு கண்டோலன்ஸ் மெசேஜை வெளியிட்டதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். நீங்க பாருங்க, இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புலையும் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க டீகோட் பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்றாங்கல்ல, இங்க பாருங்க இதையும் மொசாட் தான் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு பின்னாடி வந்து மொசாடோட வேலை இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் இஸ்ரேல் வந்து ஒரு விஷயத்த பண்ணா சும்மா பண்ணாங்கனாலே அதை டீகோட் பண்ணி இங்க பாருங்க இதுக்கும் மொசாடுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட நிறைய டைம் வந்து வெளியிடுவாங்க. இப்போ இஸ்ரேலே வாண்டடா இந்த மாதிரி பண்ணியிருக்குது. ஒருவேளை இந்த சம்பவத்துக்கும் இஸ்ரேலுக்கும் மேபி ஏதாச்சும் தொடர்பு இருக்குமோன்றா கான்ஸ்பிரசி தியரி அதையும் இந்த இடத்துல கிளறி விட்டுருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஸோ அதனால இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொன்னேன். மற்றபடி நான் அந்த கான்ஸ்பிரசி தியரி உங்ககிட்ட சொல்லல. இப்படியெல்லாம் நடந்திருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹவுதிஸ் விசஸ் இஸ்ரேல், ஹவுதிஸோட ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல் ஸ்ட்ரைக் பண்ண செய்தியை நடுவில் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, நேற்று நைட்டு ஒரு ஹோட்டல் ஸ்ட்ரைக், அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு ஹோட்டல் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு 2 முக்கியமான ஹோட்டல்ஸோட டாப் ஃப்ளோர்ஸை ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணி ஹவுதிஸ் ஒரு கணிசமான அளவு பாதிப்பு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்காங்க. அதில் வந்து டேமேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஹெவி டேமேஜ்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 ரூம்ஸ் வரைக்கும் அந்த இடத்துல டிஸ்ட்ராய் ஆகிற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அந்த ட்ரோன்கள் ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலாக இந்த பாதிப்புகள் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் ஹவுதிஸோட ஏரியாவில் இருந்து ஒரு ட்ரோன் அன்ஐடென்டிஃபைடாக உள்ள வந்து மோதுற வரைக்கும் டிஃபென்ஸ் நெட்வொர்க் வீக்காக இருக்குது, இல்லை இஸ்ரேலோட டிஃபென்ஸில் அவங்களோட ரேடார் கவரேஜில் ஏதோ ஒரு லூப் ஹோல் இருக்குன்னா, நாளைக்கு இதை விட பவர்ஃபுல்லான யாரோ ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னா இதை விட சிவியர் ப்ளோவை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்த முடியும். நம்ம இதை இப்படி தான் பார்க்கணும். ஒரு ட்ரோன் இந்த இடத்துல வந்து பாதிப்பு ஏற்படுத்தினா அது சின்ன பாதிப்பு கிடையாது. இந்த அளவுக்கு அன்டிடெக்டடாக உள்ள வந்து மோதுதுன்னு வைங்க, அந்த அன்டிடெக்டட் பாத் இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சரஸாக மாறும் இஸ்ரேலுக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.